ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சமீமாஸ் கிச்சன். இன்னைக்கு சமீமாஸ் கிச்சனில் மட்டன் குழம்பு எப்படி வைப்பது என்பதை பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பொருள் 5 தக்காளி, 6 வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி, மட்டன், 1/2 கேஜி மட்டன். இது எல்லாமே தேவையான பொருள். பட்டை ஏலக்காய் தூள், கறி மசால் பொடி எல்லாமே தேவையான பொருளை நம்ம போட போகிறோம். மல்லித்தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, 5 வெங்காயம் நல்லா ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். கொத்தமல்லி தழை, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டோம். அரைச்ச தக்காளி, வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கணும். ஒரு கப் வெங்காய தக்காளி போட்டு வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் பட்டை ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கறி மசால் பொடி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். கறி மசால் பொடியிலே எல்லாமே காரம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். ஓகே, நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் மட்டன் போட்டுக்குவோம். நம்ம தேவையான அளவு மட்டன் போட்டுக்குவோம். மட்டன் போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் வதக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்குவோம். நம்ம எல்லாமே போட்டோம் கைஸ். இஞ்சி பூண்டு மட்டும் போடணும். இஞ்சி பூண்டு கடைசியில் போட்டோம்னா தான் சட்டியில் ஒட்டாமல் வரும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கும் போதே கத்திரிக்காயும் இதிலே போட்டு வதக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கைஸ், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3/4 செம்பு, குட்டி செம்பில் 3/4 செம்பு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் வச்சிடணும். ஒரு 3 விசில் வைக்கணும். குக்கரை நம்ம லாக் பண்ணிடுவோம்.
ஹாய் கைஸ், விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை கப் தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றணும். புளி ஊற்றி கறி மசால் பொடி போட்டால் கறி குழம்பு ரெடி ஆயிரும் கைஸ். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். கடைசியாக தான் நெய் போடணும். நெய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ்.